நண்பர்களே, நான் உங்கள் கிறிஸ்துராஜ். இன்னைக்கு நம்ம பார்ட்டி ஃபண்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த பார்ட்டி ஃபண்ட்னா என்னன்னா நிறைய பேர் கேட்குறாங்க பார்ட்டி ஃபண்ட் என்னன்ட்டு. இந்த பார்ட்டி ஃபண்டு என்னன்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கார்டிங் டு இடி சோர்சஸ், தி ஸ்கேம் இன்வால்வ் இன்ஃப்ளேட்டிங் லிக்கர் ப்ரைசஸ், கிரியேட்டிங் ஃபேக் பில்ஸு அண்ட் funneling the extra money into the shelf companies, film projects and other investments. அதாவது என்னென்னா, முறைகேடாக ஒரு இதில் ஊழல் பண்ணி அந்த காசை ஃபேக் பில் தயாரித்து மற்ற கம்பெனி ஷெல் கம்பெனி பொய்யான கம்பெனிக்கு அனுப்புறது தான் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ பார்ட்டி ஃபண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டி ஃபண்ட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் போயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட். இந்த டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சர்ச் நடத்துனாங்க. நீங்கள் தெரிஞ்சிருக்கோம், ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் சர்ச் நடத்தும் போது அமலாக்கத்துறை நிறைய தகவல்களும் கைப்பற்றிருந்தாங்க, ஆவணங்கள் கைப்பற்றிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இன் எவ்ரி கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் companies pays 5 to 10% of project cost to the ruling party to secure the deals or approvals. அதாவது ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்கும் இந்த டிஸ்டிலரி கம்பெனிஸ் 5 முதல் 10% அதாவது டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் ரூலிங் பார்ட்டிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் முக்கியமாக என்ன இருக்காங்கன்னா, the ED is now trying to uncover the managers, the party fund and where the money goes. Recent raid targeted Tasmak manager Director Visagan IAS, film producer Oscar Bhaskaran and other individual Ratish in suspected of handling the fund. அதாவது அந்த அமலாக்கத்துறை நடந்த சோதனையில் அன்றைய டாஸ்மாக் உடைய MD விசாகன் மேலேயும் ஃபிலிம் ப்ரொடியூசர் ஆஸ்கர் பாஸ்கரன் மேலேயும் ரத்தீஷ் மேலேயும் சந்தேகம் இருக்குது. இவங்க தான் அந்த பார்ட்டி ஃபண்டை டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஈடி தரண்ட குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது பார்க்கலாம். ஈடி ஒரு 258 பேஜஸ் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதை வெளியிட்டிருக்காங்க. அதில் 51 பேஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதுதான் ஈடி வெளியிட்ட 51 பேஜ். அவங்க 258 டாக்குமெண்ட்டில் 58 பேஜஸ் தெளிவாக சொல்லியிருக்காங்க. தி above chats make it clear that bribes in the form of party fund is being collected through manipulated of tenders. The bribes are collected between 7.5% to 10% of the contract value. அதாவது ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்கும் 7.5%லேருந்து 10% வரைக்கும் பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு அமலாக்கத்துறை தன்னோட ஆவணத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இது அமலாக்கத்துறை சொல்கிறாங்கன்னா, இது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் வரும். செக்ஷன் 62 சப்செக்ஷன் 2ல் இது வரும், அமலாக்கத்துறை வழக்கில் வரும்னு இருக்காங்க. அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்கன்னா, ED has alleged that at least 1,020 crores has been collected as bribe by the widespread tendering rigging, citing digital evidence obtained during the searches conducted in the டாஸ்மாக். அதாவது இவங்க டாஸ்மாகில் சோதனை நடத்தும் போது கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் மேலே பார்ட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 100 rupees 100 crores a monthly elect routed as a party. அதாவது ஒவ்வொரு மாதம் கடந்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு மாதமும் 100 கோடி ரூபாய் பார்ட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அமலாக்கத்துறை இன்னொரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 180 ml பாட்டில்ஸ் ஆர் பேக்ட் இன் கேஸ் ஆஃப் 48, 375 ml பாட்டில் கம்ஸ் இன் கேஸ் ஆஃப் 24, 750 ml பாட்டில்ஸ் ஆர் பேக்ட் இன் கேஸ் ஆஃப் 12. Beer cases generally contains 12 bottles. For every liquor case, around rupees 90 per case were allegedly diverted as a party fund collections. In beer cases, around rupees 40 per cases were collected, while wine cases
alleged contributed rupees 20 per cases towards the ministerial or the party fund. அதாவது என்னன்னா வந்து ஒவ்வொரு பாட்டிலுக்கும் ஒவ்வொரு கேஸுக்கும் 90 ரூபாய். அதாவது வந்து லிக்கர் மட்டும். இது பீர்னா வந்து 40 ரூபாய் ஒவ்வொரு கேஸுக்கு நான் சொல்கிறது. அதுக்கப்புறமேட்டு வந்து ஒயின்னா வந்து 20 ரூபாய். இந்த காசை வந்து ஒவ்வொரு கேஸுக்கும் வந்து அதாவது ஒரு கேஸில் வந்து கிட்டத்தட்ட 48 பாட்டில்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கேஸ்லையும் இவ்வளோ காசு கலெக்ட் பண்ணி அது பார்ட்டி ஃபண்டு போயிருக்குது. நியர்லி 8 lakhs consumer buy liquor through the TASMAC every month. Internal estimated show that at least 1.102 crores every month. அதாவது 102 கோடி ரூபாய் பார்ட்டி ஃபண்டு ஒவ்வொரு மாதமும் கடந்த 5 ஆண்டுகளில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க வந்து அமலாக்கத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னு சொல்லியிருக்காங்க, நியர்லி 1 crore liquor bottles were sold every month in Tamil Nadu. If 1 lakh bottles were sold, only around 60,000 bottles were actually come into system. அதாவது வந்து 1,00,000 பாட்டில் வந்து தயாரித்தாங்கன்னா லிக்கர் ஃபேக்ட்ரி, அதில் வந்து 60,000 பாட்டில் தான் கணக்கு வருது. மிச்சம் அமௌண்ட் வந்து அன்அக்கௌண்டடாக இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சோர்சஸ் எஸ்டிமேட் தட் irregularities linked to bottle collections மட்டும் எவ்வளோனா 300 கோடி ரூபாய் அப்படின்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் சொல்லியிருக்காங்க. இது வந்து அமலாக்கத்துறை வெளியிட்ட தகவல். அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1,600 கோடி ரூபாய் பார்ட்டி ஃபண்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த 5 வருஷத்தில். 1,600 கோடி ரூபாய் பார்ட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்றதாக அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த டிபார்ட்மெண்ட் என்னன்னா வந்து முனிசிபாலிட்டி. ஏப்ரல் 2025 வந்து அமலாக்கத்துறை சோதனை பண்ணாங்க ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ். இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் யாருடையதுன்னா KN ரவிச்சந்திரன், அமைச்சர் KN நேருடைய தம்பி. அவருடைய நிறுவனம் தான் இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ். அமைச்சர் KN நேரு தான் இதுக்கு முன்னாடி முனிசிபாலிட்டி கவர்னன்ஸ் மினிஸ்டர். இல்லைன்னா அவங்க என்ன என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த சர்ச்சில் கிட்டத்தட்ட 1,020 கோடி ரூபாய் வந்து லஞ்சமாக வாங்கியிருக்காங்க. அதில் குறிப்பாக 7.5% 10% வரைக்கும் இந்த முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் மூலயமா பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு குற்றம் சாட்டியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து ஒரு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்கன்னா அது 51th பேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, The DMK chief Stalin is directly beneficiary of the bribes paid to the party fund. அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இதில் வந்து பயனடைஞ்சிருக்காரு இந்த பார்ட்டி ஃபண்டில். அவர் மட்டும் கிடையாது, அவருடைய மகன் டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினும் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு அவங்க வந்து அமலாக்கத்துறை தன்னுடைய ஆவணத்தில் 51வது பேஜில் சொல்லியிருக்காங்க. இதில் என்னன்னா வந்து இந்த சிஎம் ஆஃபீஸ்க்கும் இந்த முனிசிபாலிட்டிக்கும் நடுவில் வந்து புரோக்கராக இருந்தது யாருன்னா இந்த கவி பிரசாத். இந்த கவி பிரசாத்ன்றவர் தான் முக்கியமான டெண்டர் வந்து அலாட் பண்ணுறது, அதில் வந்து லஞ்சம் வாங்கிறது, அதை வந்து தலைமைக்கு போய் எடுத்து போகிறது தான். இந்த கவி பிரசாத் வந்து யாருன்னா கிட்டத்தட்ட KN நேருடைய தம்பி இருக்கார் ரவிச்சந்திரன். அவர் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நடத்திருக்கார்ல, அவரு நீண்ட கால நண்பர். அது மட்டும் கிடையாது, இதில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த கவி பிரசாத் என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய பேருக்கு வந்து காசு வேலை வாங்கி தரேன் அப்படின்ட்டு காசு வாங்கியிருக்கிறதாகவும் குற்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய பேர்கிட்ட காசு வாங்கியிருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ED named Kavi Prasad as one of the minister associate who played a key role in alleged cash for job scam in the MAWS department. MAWS என்னன்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட். ஸோ இதுலேயே வந்து நிறைய வந்து பார்ட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குற்றம் சொல்லியிருக்காங்க. இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய IAS ஆஃபீஸர்ஸ் வந்து கவி பிரசாத்தோட ஃபேஸ் டு ஃபேஸ் இதில் இருந்திருக்கு, கான்டாக்டில் இருந்திருக்காங்க அப்படின்னும் அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. ED ஆல்சோ சைட் எவிடன்ஸ் டு ஷோ தட் டாப்
IAS officer talk to Kavi Prasad regularly over FaceTime and address him with honorific titles like respected sir and chief. The IAS officer are alleged to knowingly assist Kavi Prasad in the manipulation of tenders and collected of bribes owing to his connections, ED said in the letter. அதாவது வந்து இதுலேயே வந்து ஐஏஎஸ் அதிகாரியும் வந்து இது சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்களும் கவி பிரசாத்துக்கு நேரடியாக தொடர்பு இருந்திருக்காங்க அப்படின்ட்டு அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஸ்பெசிஃபிக்கான சொல்லியிருக்காங்கன்னா, இடி அலைஸ் தட் கவி பிரசாத் சூப்பர்வைஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அஃபிஷியல் ப்ரோக்ராம் ஆஃப் ஸ்டாலின் ஃபார் ஹிஸ் bribes were allegedly collected from the engineers of MAWS department. In the letter cited example of function in Tirunelveli district where rupees 1 lakh were allegedly collected from 43 engineers for CM function. அதாவது வந்து 43 இன்ஜினியர்கிட்டேருந்து ஒரு சிஎம் ஃபங்க்ஷனுக்காக இந்த கவி பிரசாத்ன்றவர் ஒவ்வொருக்கிட்டையும் 1 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு அப்படின்னு இந்த அமலாக்கத்துறை ஆவணம்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 2025 திமுக வந்து எங்களுக்கும் இந்த இதுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே டிசம்பர் 2025 வந்து முதலமைச்சர் ஒரு மீட்டிங் நடந்திருக்காரு. அந்த மீட்டிங் வந்து யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா, சீஃப் இன்டெலிஜென்ஸ் செந்தில்வேலன் அண்ட் அதர் போலீஸ் அஃபிஷியல் இன்க்ளூடிங் கமிஷனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, டாஸ்மாக்லையும் சரி முனிசிபல் கார்பரேஷனும் சரி இதில் வந்து பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்காங்க, 10% வாங்கியிருக்காங்க. இது வந்து ஆட்சி தலைமைக்கு போயிருக்குது அப்படின்ட்டு அமலாக்கத்துறையே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன கேட்கலாம், வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் திஸ் அப்படின்ட்டு. நான் சோர்ஸ் சொல்கிறேன். இந்தியா நியூஸ் June 7, 2026 அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க வெளியிட்ட ஆவணது இந்தியா நியூஸ். தி ஃபெட்ரல் வாய்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அவங்க வெளியிட்டது இது, அவங்க வெளியிட்ட ஆர்டிக்கிள். தி ஹிந்து அவங்க வெளியிட்ட ஆர்டிக்கிள் இது. இந்தியா டுடே அவங்க வெளியிட்ட ஆர்டிக்கிள் இது. சித்தார்த் பிரபாகரன் கரஸ்பாண்டன்ட், ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட், அவர் எழுதின ஆர்டிக்கிள் இது. டெக்கான் கிரானிக்கல் சென்னை எடிஷன் அவங்க பேப்பரில் வந்த கட்டிங்ஸ் இது. இது பார்த்தாதுன்னா அமலாக்கத்துறை அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டது இது. அது பத்தாதுன்ட்டு வெளியிட்ட 258 பேஜ் கொண்ட ஒரு புக்கில் 51வது பக்கம் இது. ஸோ இதான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்காங்க, அதை வந்து ஆட்சி தலைமைக்கு போயிருக்குது. இதில் சில ஐஏஎஸ் அதிகாரி சம்மந்தப்பட்டிருக்காங்க. எனவே இன்றைய முதல்வர் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். 2 நாள் முன்னாடி நான் வெளியிட்ட வீடியோ வந்தது, அதில் இன்று அரசாங்கம் சில நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சில பேர் மேலே டிவிஎஸ்சி மூலமாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணி முறையாக விசாரணை நடத்தணும். இந்த ஊழல் செஞ்ச அரசியல்வாதிகள் மேலே அரசாங்கம் தனி கோர்ட் அமைச்சு விசாரணை அப்படின்ட்டு இன்றைய முதல்வரை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.